நம்ம நான் டிசிப்ளினான ஆளு. நம்ம சுற்றி உள்ளவங்க டிசிப்ளினா இல்லாத போது வெறி வருது சார். இன்னைக்கு 90 நாள் சிக்ஸ் பேக் வைக்கணும் நாளில் டே 5. என்னை இப்போ தான் புதுசாக பார்க்கிங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வச்சு பாருங்க. காலையில் சீக்கிரமாக எழுந்துச்சி ஃபுட்பால் ஆட போயிட்டு விளாண்டு முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் மீல் முடிச்சு நான் ரெக்கார்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சா செகண்ட் மீல் எப்பவும் போல ரைஸ் அண்ட் சிக்கன், அப்புறம் அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் ஃபிஷ் ஆயில் அப்புறம் கேட்டின் எல்லாம் எடுத்துட்டு ஜிம்முக்கு போல. ஏன்னா ஜிம்மில் இன்னைக்கு ரெஸ்ட்டு. அதுக்கு போல நம்ம ஐஎம்ஆர் நண்பரோட கார் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அங்கே போயிருந்தோம். கார் எடுக்க போகிற வழியில் நம்மளுக்கு ஒரு நண்பர் கிடைச்சாங்க. நண்பர் இல்லை நண்பி. கொஞ்சம் கூப்பிட்டு பார்த்தேன், அது வந்துச்சு, கூடயே வந்துச்சு, ரொம்ப தூரம் வந்துச்சு. ஆனால் அதுக்கு எங்களால் எதுவும் பிஸ்கட் எதுவும் வாங்கி போட முடியல. நாங்கள் அதை விட்டுட்டு வர வேண்டியதாக போச்சு. அதுக்கடுத்து இன்றைக்கி ஓட் மில்க் சாப்பிட்ற காரணத்தினால இன்னைக்கு அந்த ஓட் மீலை ஒரு ப்ரோட்டீன் பார் வச்சு ரிப்ளேஸ் பண்ணிட்டோம். பேசிக்காக ரெண்டுமே ஒரே மேக்ரோஸ் தான் இருக்கும். அதை நான் பார்த்துட்டேன். அப்புறம் கார் இருந்த இடத்துக்கு போய் கார் எடுத்துட்டு காரில் அப்படியே கொஞ்சம் நேரம் ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் நம்ம ஐஎம்ஆர் நண்பர் எதையாவது தின்னுக்கிட்டு தான் இருக்காரு. கேட்டால் பல்கிங்னு சொல்லி ஏமாத்தாரு. ஆனால் இவரை மாதிரி பல்க் பண்ணாதீங்க யாரும். பல்கிங் ஒரு இருக்கிறதுலே பேடான எக்ஸாம்பிள். அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து லாஸ்ட் மீல் சப்பாத்தி அப்புறம் 200 கிராம் சிக்கன் அதையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு 5 பேஜ் குர்ஆன் ரீட் பண்ணி நாளை முடிச்சாச்சு. நாளைக்கு சந்திப்போம்.